தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் மேல இவ்வளவு தூரம் மக்களுக்கு பக்தியா, இல்ல சிவபெருமானு எழுதியிருந்தாலே அந்த இடம் நோக்கி பக்தர்கள் அணிவகுத்து வருவாங்களே, இதை சார்ந்து புரிஞ்சுக்கிறது தான் தெரியல மக்களே. என்ன கூட்டம்ன்றீங்க? சாதாரண பௌர்ணமி நேரங்கள்லயே திருவண்ணாமலை கிரிவலம் சார்ந்து அப்படி கூட்டம் மிஞ்சோம். இந்த முறை சித்ரா பௌர்ணமியா சரியான க்ரௌடு. எனக்கு தெரிஞ்சு இது போல க்ரௌடு நம்ம எப்பயாசா விட்னஸ் பண்ண முடியுங்க. அப்போ ஏற்பட க்ரௌடு. இதை பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் இருக்குல்ல, இதுக்குள்ள நான் ரீச் பண்றதுக்கு முன்னாடி கிரிவலம் போயிடணும்ப்பா. அதுவும் பௌர்ணமி டைம்ல கிரிவலம் போனா கண்டிப்பா சிவபெருமான் எனக்கு ஆசி வழங்குவாரு, நான் என்ன வேண்டனோ அதை நடத்தி கொடுப்பாருன்னு ஒரு அதீத நம்பிக்கை இருக்கு மக்களுக்கு. ஒரு கோயிலுக்கு கூட்டம்ன்றது சாதாரணமா வந்துடாதீங்க. ஒரு முறை அவங்க வேண்ட போறாங்க அப்படின்னா அந்த விஷயம் நடந்துச்சுன்னா திரும்ப வர ஆரம்பிப்பாங்க. வேர்ட் ஆஃப் மவுத்தில் அந்த கோயிலை பத்தி பல பேருக்கும் தெரியும். திருவண்ணாமலை நம்ம மட்டும் தான் சொல்லிவிட்டு இருக்க அண்ணாமலையார் கோயிலை. ஆந்திராவிலேருந்து வர பக்தர்கள்லாம் அதை அருணாச்சலம்னு பேரை மாற்றி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு போல இருக்கு. அவங்க ஃபுல்லாக இப்போ அதையே புழக்கத்தில் விட்டுட்டு இருக்காங்க. அந்த வார்த்தை தான் சரி, ரைட்டு விடுங்க. இங்கே சரியான க்ரௌடு இந்த வாட்டி. அதுவும் தெலுங்கு பேசும் மக்களும் அதிகமாக வந்திருக்கிறது தான் இங்கே முக்கியமாக விட்னஸ் பண்ணப்படுது. திருவண்ணாமலை நோக்கி இந்த பக்தர்கள் படையெடுத்து வந்தாங்க பார்த்தீங்களா? அப்போ எவ்வளோ வாகனங்கள் திருவண்ணாமலைக்குள்ளே வந்திருக்கணும், எத்தனை பேருக்கு வாகனங்கள் கிடைக்காம இருந்திருக்கணும், பேருந்துகள் கிடைக்காம இருந்திருக்கணும். அது ஒரு பெரிய தலைவலியாக இருந்திருக்கும் போல இருக்கு. ஆனால் எவ்வளோ தடைகள் இருந்தாலும் தாண்டி வந்திருக்காங்களே. எப்பேற்பட்ட பக்தி பார்த்தீங்கன்னா சிவபெருமான் மேலே. இந்த வாகன படையெடுப்பு இருக்குல்ல, இதில் திணறிட்டாங்க. இங்கேருந்து திருவண்ணாமலை போகிறதுக்குள்ள பல வாகன ஓட்டிகள் திணறிட்டாங்க. அதுவும் வண்டலூர், அங்கெல்லாம் சரியான டிராஃபிக்கு. வண்டி ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று அவ்வளோ நின்றுக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் எம்டி ரோடு, இன்னொரு பக்கம் ஃபுல்லாக வண்டிகள் தான் ஆக்குபை பண்ணி வச்சுருந்துச்சு. வரிசை கட்டி நினைச்சு பாருங்க வண்டிலாம். அதுவும் பெரிய பேருந்துகள்லாம். அந்த டிராஃபிக் காட்சியை பார்க்கும்போது எப்பா இங்கே எப்படின்னா கிரிவல பாதை எவ்வளோ கூட்டம் வரும்னு அங்கே ஒரு ட்ரெய்லரை காமிச்சிட்டாங்க. திருவண்ணாமலை நோக்கி எப்படியோ வாகனங்கள் வந்துருச்சா, அணிவகுத்து வந்துருச்சா. அந்த கோயிலுக்கிட்ட வந்ததுமே கிரிவலத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. சரியான க்ரௌடுங்க. கேப் நடுவில் பார்க்க முடியல எங்கேயுமே. கிரிவல பாதை நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. அதுவும் நம்ம மேக்ஸிமம் எம்டிஆர் டைமில் பார்த்துருப்போம், பௌர்ணமி இல்லாத டைமில் பார்த்துருப்போம். பௌர்ணமி டைமில் கூட கேப்பு கொஞ்சம் அங்கங்கே தெரியும். ஆனால் சித்ரா பௌர்ணமியாச்சு ரொம்ப பிரசித்தி பெற்றதாச்சு. சரியான க்ரௌடு. லட்சத்தில் பக்தர்கள் திரண்டிருக்காங்க. சிவபெருமான் பக்தர்கள் லட்சத்தில் வந்திருக்காங்க. சித்ரா பௌர்ணமியில பரவசத்தை அடைஞ்சிருக்காங்க பாருங்க. வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அந்த காட்சிகளை பாருங்களேன். இந்த முறை என்ன ஆயிடுச்சுன்னா, பக்தர்கள் அவங்க பக்தி பரவசத்தில் கிரிவலம் போயிட்டே இருந்தாங்களே, அப்போ சடனாக மின் தடை ஏற்பட்டுருச்சுங்க. இரவு நேரம் மின் தடை ஏற்பட்டுருச்சு. மக்கள்லாம் செல்ஃபோன் வச்சுருப்பாங்களே, அதை எடுத்து அதில் டார்ச் ஆன் பண்ணி அப்பயே நடக்க ஆரம்பித்தாங்க. அதுதான் மற்ற பக்தர்களுக்கும் சிவபெருமான் பக்தர்களுக்கும் வித்தியாசமே. அப்படியே நடக்கிறாங்க. கிரிவலத்தில் இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. தடைகளை பார்த்து துவண்டு போகவே மாட்டோம். அப்பனை பார்க்கறது நான் முதல்ல கிரிவலத்தை முடிச்சே தீர்வுன்னு அவ்வளோ பிடிவாதமாக பக்தி பிடிவாதத்தில் எல்லாம் மூவ் பண்ணி போயிட்டே இருந்தாங்க. புயல் மழையை ஏற்கனவே கண்டுக்காத மக்கள், நம்ம மக்கள் கிரிவலம்னு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அடிக்கும் மழை. ஆனால் அவங்க பாட்டுக்கு சிவபெருமானை நினச்சிக்கிட்டோ இல்லைன்னா பாட்டு கேட்டுக்கிட்டோ, சிவபெருமான் பாட்டு கேட்டுக்கிட்டோ நடந்து போயிட்டே இருப்பாங்க. அப்படியே நம்ம பக்தர்கள் பழக்கமாயிட்டப்ப இந்த மின் தடலை ஏமாத்துறோம். ஆனால் அங்கே கிரிவலம் நிற்கவே இல்லை. அதான் இங்கே ஹைலைட்டு.
பொதுவாக கிரிவலம் போகிற எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனால் நான் ஏதோ ஒரு நம்பிக்கையை மட்டும் பார்க்குறேன்னு சொல்ல முடியாது. சிவன் மேலே இருக்க அதீத பக்தி இருக்குல்ல, இதுவாகவும் நம்ம பார்க்கலாம். எந்த வகையில் சொல்கிறேன்னா, கிரிவலம் நீங்கள் போக ஆரம்பித்ததும் ஒரு முக்கால்வாசி ரூட்டு அந்த சுற்றி வரீங்களே, அதை நீங்களாக பண்ணிடுவீங்க. ஆனால் கிரிவலம் முடிக்கிறதுக்கு ஒரு 1-4 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிவபெருமான் கையை பிடிச்சு அழைச்சி கூட்டு போறாருன்றதான் ஒரு ஐதீகமே. அந்த விஷயம் இன்னும் எந்த அளவுக்கு இந்த காலகட்ட யங்ஸ்டர்ஸ் மத்தியிலும் தெளிவாக இருக்குன்றத தொடர்ந்து பார்க்க முடியுது திருவண்ணாமலை கிரிவல பாதையில். விடிய விடிய கால் முட்டிகள் வலிக்க வலிக்க கிரிவலத்தை அந்த அளவுக்கு சுற்றி வந்திருக்காங்க லட்சக்கணக்கான பக்தர்கள். இந்த கிரிவலம் முடிச்ச பக்தர்கள் இருக்காங்களே, அதுக்கப்புறமா காத்திருந்தாங்க. இதுதான் மக்களை ரொம்ப பெரிய விஷயம். உடல் ரீதியாக நீங்கள் கிரிவலம் சுற்றி வந்து ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும். அடுத்து உள ரீதியாக உங்களுக்கான சவால் காத்திருக்கும். அப்பனை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி அந்த சவாலை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். இந்த முறை 5 மணி நேரத்துக்கு மேலே காத்திருந்திருக்காங்க. உள்ளே போய் மூலவரை தரிசிக்க 5 மணி நேரத்துக்கு வரைக்கும் காத்திருந்திருக்காங்க. எல்லாம் கிரிவலம் முடிச்சுட்டு அந்த கால் வலியோடு நிற்கணுங்க. எவ்வளோ கஷ்டம் புரியுதா? சிவபெருமான் பக்தர்களுக்கு இருக்கும் பார்த்தா மன தைரியம், உடல் தைரியம், அதை ஃபுல்லாக ரெண்டுத்தையுமே சோதிக்கிற மாதிரி தான் இந்த முறையும் இந்த கிரிவல பாதை சார்ந்த எல்லா பங்கெடுப்பும் அமைஞ்சிருக்கு. ஆனால் ப்ரூவ் பண்ணிட்டாங்க பாருங்க. ஏமா நாங்கள் சிவபெருமான் பக்தர்கள், எங்களுக்கு உள்ள தைரியம் உடல் தைரியம்லாம் பீக்கில் இருக்குன்றதை எல்லாரும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த காத்திருப்புக்கு பிற்பாடு தான் நம்ம அண்ணாமலையோட தரிசனமே அவங்களுக்கு கிடைச்சிது. வழக்கமாக கிரிவல பாதையில் அன்னதானங்கள் நிறைய போடப்படும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த முறையே போட்டாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த முறை ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நடந்துச்சு, மைனஸாக சில விஷயம் நடந்த மாதிரி தெரிஞ்சது. ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அன்னதானம் போடுறவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. அன்னதானம் வாங்கி உட்கொள்வாங்களே அவங்க எண்ணிக்கையும் வெகுவாக அதிகரிச்சிருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் கடமைக்குன்னு சில பேர் செய்கிற மாதிரியே பார்க்க முடிஞ்சதுங்க. ஏதோ சொல்லிட்டோம், இதுக்காக அன்னதானம் போட்டு போகிறோம் அப்படின்னு போட்டுட்டு கையை உதறிட்டு போகிறது, இது போல விஷயம்னு பார்க்க முடிஞ்சது. இன்னொரு பக்கம் திருவண்ணாமலையை சுற்றி எப்போ காசு பார்க்கலான்னு பல கோஷி இயங்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் ஏதோ ஒரு வயசானவர் அங்கே காவி ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்காருப்பா, சரி அவர் எப்போ போவார் பார்ப்போம், செத்து போடுறாரு. செத்ததுக்கப்புறம் ஐயா வாழ்ந்த இடம் சித்தர், அவர் பற்றி தெரியுமா, அதுன்னு பில்டப்பை கொடுத்து அங்கே ஒரு மணிமண்டபத்தை அமைச்சு இதுலேருந்து எப்படி காசு பார்க்கலாம், இதுக்கு பல கோஷஸ் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே திருவண்ணாமலையை சுற்றி யாராவது லேண்ட் இப்போ வாங்குறாங்கனாலே சந்தேகக்கடை தான் அவளை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த பாவ மூட்டை இன்னும் பெருக்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, அன்னதானம் போகிறதுல கூட காசு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. QR கோடு இருக்குல்ல, அதை வச்சிடுறாங்க. அன்னதானம் போகிற அந்த டெக்ஸாக்கு முன்னாடி வச்சுட்டு அன்னதானம் சாப்பிட வராங்களே அவங்களே பார்த்து இவங்களுக்கு அன்னதானமாக இந்த காசு தானம் பண்ணால் போதும்னு QR ஸ்கேன் பண்ண சொல்கிறது. இது போல் விஷயங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சதுன்னா அங்கே பக்தி இருக்காது. இதுவும் பிஸ்னஸ் பண்ணுற ஒரு ஃபோரமாக தான் மாறிடும். அதை மட்டும் நம்ம எப்பவும் ஊக்குவிக்கக்கூடாது மக்களே. ஏன்னா அன்னதானம் கொடுக்கறது எது எதிர்பார்க்காம கொடுக்குற விஷயம் தான், தர்மத்தில் அடங்குற விஷயம். அதாவது கேட்காம கொடுக்கறதுக்கு பேர் தர்மம், அந்த விஷயத்தில் அடங்குறது அன்னதானம். அதை பண்ணும்போது காசு பார்க்க பல கும்பல் துடிக்குதுனாக்கா அந்த மாதிரி ஆட்கள்லாம் அங்கேருந்து பற்றி விடுங்க. முதல்ல அவங்க கிட்ட இருந்து சோறை வாங்கி சாப்பிட்டு நம்ம வயிறு நிறைஞ்சு ஒரு புண்ணியமும் யாருக்கும் கிடைக்க போகிறதில்ல. இந்த விஷயம் மட்டும் ஒழிக்கப்படுச்சுன்னா சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா அன்னதானத்துக்கான அந்த மகிமை இருக்குல்ல, அதை கெடுக்கிற மாதிரி அமையுது சில பேரோட செயல்பாடுகள். இன்னொரு கவலை தரக்கூடிய விஷயத்தை பற்றி சொல்லிடுறேனே, இந்த கிரிவலம் போகணுன்றதுக்காக அண்ணாமலையாரை தரிசிக்கணுன்றதுக்காக பல லட்சக்கணக்கான பக்தர்கள் அணிதரன்னு வந்திருக்காங்களே. இதில் முக்கால்வாசி மக்கள் யார் நினைக்கிறீங்க? மெஜாரிட்டி எல்லாம் ஏழைப்பாடுங்க. தினமும் சம்பாரித்து அன்னைக்கான கூலின்னு சொல்லி வாழ்க்கை ஓட்டுவாங்க. அந்த மக்கள் தான் அதிகப்படியாக வந்திருக்காங்க. அப்பேற்பட்ட மக்கள் எதை பெருசாக நம்பியிருப்பாங்க? போக்குவரத்துக்கு பேருந்துகளை தான். அப்பேற்பட்ட பேருந்து நிலையங்களில் தேவைக்கேற்ப பேருந்துகள் இருக்கா இல்லையா? இந்த கேள்வி பெருசாக எழுது. கிளாம்பாக்கத்தில் கிரிவலம் போகிறதுக்காக அவ்வளோ பக்தர்கள் குவிஞ்சிருக்காங்க. பேருந்துகளில் ஏறுறதுக்குள்ளே முண்டி அடித்தாங்க பாருங்க, பார்க்க பாவமாக தாங்க இருந்துச்சு. எல்லாம் ஏன்னா ஓசியில் போல எல்லாருமே காசு கொடுத்தா போகிறாங்க டிக்கெட் வாங்கி. ஆனால் பாவமாக இருக்குது. அவ்வளோ பேர் முன்னடிச்சிட்டாங்க. சில பேர் ஏமாற்றத்தோடு அடுத்த பஸ் வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி கூடுதல் பஸ்ஸில் இயக்கப்பட்டிருக்கு, ட்ரெயின்ஸ் இயக்கப்பட்டிருக்கு, ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த நாள் ஏன் தொடர்ந்துகிட்டு இருக்கு? அப்போ இயக்கப்பட்டவரோட எண்ணிக்கை குறைவாக இருக்கா? எங்கே லேக் இருக்குது? இது அரசு தான் பார்க்கணும், பார்த்தா நல்லாயிருக்கும். இந்த வண்டியில் ஏறின பிற்பாடு சீட்டு பிடிக்கல பெரிய பிரச்சனை வந்துடுதுங்க. இப்போ அது சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். ஒரு சில அம்மாலாம் முன்னாடி உட்காந்துட்டு இருக்க ஒருத்தரை பார்த்து என்னென்னமோ கேட்குறாங்க. ஏப்பா நீ இப்போ தானே வந்து நீ சீட்டை பிடிச்சிட்டாதுன்னு வாய்க்காத்தாரர் பெருசாக போயிட்டு இருக்கு. இங்கே பெண் ஆணுன்ற வாய்க்காத்தாரர் முடிஞ்சுது.
ஆண்களுக்குள்ளே முறைச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா அங்கே கைகலப்பு தான் நடந்திருக்கும். இதெல்லாம் பெருசாக போகிறதுக்குள்ள அரசு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பக்தர்களோட உணர்வு இருக்குல்ல, இதை நீங்கள் எதை வச்சுமே அளவிட்டுற முடியாது. அவங்களுக்கு தேவை இந்த சித்ரா பௌர்ணமி சார்ந்து கிரிவலம் போட முடிவு பண்ணுறோமா, நம்ம போயிடணும், அண்ணாமலையார் அப்பனை பார்த்துடணும், அதுக்கு முன்னாடி எந்த தடைகள் வந்தாலும் உடச்சி எரிஞ்சிரும்ன்ற மைண்ட் செட்டில் தான் இப்படி போவாங்க. ஆனால் ஒரு விஷயம் நீங்களே மனசை தொட்டி யோசிச்சு பாருங்களேன், கோயில் கருவறை கிட்ட நெருங்கிடும், மூலவரை பார்க்கறதுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துடுவோம். அந்த நேரத்தில் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி மிதிச்சு போகிறது, தள்ளி விட்டு நசுக்கிட்டு போகிறது, பெண்கள் ஆண்கள்லாம் பாராமல் திருப்பதியில் அந்த குடும்பம் நடக்குமா? திருவண்ணாமலையில் நடக்கல நினச்சிட்டு இருக்கீங்க. இங்கேயும் தான் எல்லா கோயில்கள் சார்ந்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ நீ அவசரப்பட்டு ஒருத்தனை கஷ்டப்படுத்தி சாமியை பார்த்து என்ன பண்ண போகிற? இது வரைக்கும் எனக்கும் புரியல. இன்னொரு பக்கம் இது போல் பல தடைகளை தாண்டி வராங்க பார்த்தீங்களா, எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆட்படுவாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து நாம தான் அதுக்கேற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸை பண்ணி கொடுக்கணும் அரசு சார்பில் இருந்து. அது பண்ணாங்கன்னா இது போல விஷயங்களை தடுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் தாண்டி நீங்கள் கடவுளை பார்க்குறப்ப மனசு ரீதியாக பக்தியாக நீங்கள் கனெக்ட் ஆக முடியாது. என்னென்னலாம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், காலில் அடிபட்டுச்சு அதான் வலிக்குது, இந்த மாதிரி விஷயம் தான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏற்கனவே ஒரு விஷயம் நடக்கும் பார்த்துருக்கீங்களா, திருப்பதி போகும்போது மேக்ஸிமம் நடக்கும். வெங்கடாச்சலபதியை பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் கேட்குறோம்னு நினச்சிட்டு போவோம். ஆனால் போயிட்டு அந்த வெங்கடாச்சலபதி முன்னாடி நிற்கும் போது எல்லாம் மறந்துடும், அப்படியே பிளாங்க் ஆகிடும். என்ன வென்று தெரியாமல் அதுக்கப்புறம் ஜருகண்டிலாம் நம்ம அங்கேருந்து கிளம்பி வந்துடுவோம். இதேமாரி பல கோயில்கள் நடக்கும். இது போல விஷயங்கள் கேப்பில் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா சாமியை பார்க்கறதுக்குள்ள இது போல மறதியும் அதிகமாகிட்டு தான் இருக்கும். சித்திரகுப்தர் கோயில் சித்ரா பௌர்ணமி வந்துட்டாலே திருப்பூரில் இருக்க இந்த கோயில் பலருக்கு நினைவுக்கு வந்துடும். இந்த கோயிலில் இந்த முறை சிறப்பு பூஜை நடந்துச்சு, சரியான கூட்டங்க, மேசிவான க்ரௌட். அங்கேயும் இந்த தரிசனம் செஞ்ச பின்னாடி அன்னதானம் கொடுக்குற பரலமும் இங்கே பெருசாக நடந்துச்சு. இதை பார்க்குறப்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் குலதெய்வ கோயில்கள் இருக்குல்ல, சித்ரா பௌர்ணமி அப்போ ரொம்ப பிரசித்தமாக மாறிடும். இன்ஃபேக்ட் இந்த குலதெய்வ கோயில்களில் பல பக்தர்கள் இந்த முறை தங்கியிருக்காங்க சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு. அவங்க நம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்பா மற்ற பெருங்கடவுள்கள்லாம் நமக்காக இறங்கி வருமோன்னு தெரியல, ஆனால் நீ நினச்சாலே போதும் உனக்காக முன்னாடி வந்து நிற்கிறது குலதெய்வம் தான். அப்பேற்பட்டவங்களுக்கு நம்ம சித்ரா பௌர்ணமியில் இன்னும் பெரிய சிறப்பை ஏற்படுத்த முடியும். அங்கே போய் தங்கணும் அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம அங்கே சித்ரா பௌர்ணமி அப்போ தங்கிட்டோம்னாக்கா நம்ம குடும்பத்துக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நமக்கான அடுத்த கட்ட வாழ்க்கை முயற்சி இருக்குல்ல, இதுக்கு குலதெய்வம் துணை நிற்கும் அப்படின்ற நம்பிக்கையில் அவ்வளோ பேரும் தங்கியிருக்காங்க தமிழ்நாடு முழுக்க குலதெய்வ கோயில்களில். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசு ஒரே வினா இருக்குது, முடிஞ்ச அதுக்கான பதிலை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அது என்ன சிவன் அப்படின்னு வந்தால் மட்டும் உங்களுக்கு இவ்வளோ டெடிக்கேட்டட் பக்தி வந்துடுது, எனக்கு புரியல. முடிஞ்சா நீங்க சொல்லுங்களேன். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் நம சிவாய. தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.